800. 2 மாதத்துக்கு முன்னாடி தேங்காய் ஒரு காய் தேங்காய் என்ன ரேட்டுக்கு விற்றீங்க? 29. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காயோட விலை 29. இன்றைக்கி டிசம்பர் 12ஆம் தேதி 2025. இன்றைக்கி வந்து ஒரு தேங்காயோட விலை என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கிறீங்க? எல்லாம் வாங்கிப்பா. அப்பா காத்தால குழு 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 குழுன்னு ஐஸ் மாதிரி அருமையாக இருக்கும். இந்த மாதிரி சாப்பிடுறது நல்லா எல்லாமே. இந்த மாதிரி சாப்பிடுறது காலை நேரம் அருமையாக இருக்குதுவோம். நல்லா திண்டுக்கல்காரரு. வணக்கம்ங்க. தேங்காய் விலை பார்த்தீங்கன்னா கிடுன்னு விலை இறங்கிட்டே இருக்குதுங்க. இப்போ நம்ம விவசாயி ஒருத்தர் வந்து நம்ம அண்ணன் வந்து தேங்காய் வெட்டுறாருங்க. அதாவது போன சீசனுக்கு தேங்காய் வெட்டினதுக்கு இந்த சீசனுக்கு வெட்டுறதுக்கு எவ்வளோ வித்தியாசம், அதாவது காய் அதிகமாக விழுதா குறைவாக விழுவுதான்னு பார்க்க போகிறோங்க. அப்படியே ஒரு விசிட் அப்படியே ஒரு தோட்டம் சுற்றி தேங்காய் போட்டுட்டு இருக்கிறாங்க. தேங்காய் போடுறதுட்டு ஒரு பேட்டிங்க, அதே மாதிரி தேங்காய் தென்னை மரம் வச்சுருக்க நம்ம அண்ணங்கிட்டே ஒரு பேட்டிங்க. கிட்டத்தட்ட 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் ஒரு பீஸ் ஒரு காய் நல்ல விலைக்கு போயிட்டு இருந்ததுங்க. இன்னைக்கு அப்படியே கிடுன்னு விலை. எத்தனை நாளைக்கு ஒரு தேங்காய் போடுவீங்க அவங்களெல்லாம்? சுமார் ஒரு வெட்டு 60 நாளைக்கு இருக்காங்க. இந்த 60 நாளைக்கு முன்னாடி இங்கே தேங்காய் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போச்சுங்க. கிடுன்னு விலை இறங்கி வந்துருச்சுங்க. மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம். என்ன பார்த்தீங்கன்னா தென்னைமரம் தோப்பாக இருந்தாலும் சரிங்க, சுத்து மரமாக இருந்தாலும் சரி, தேங்காய் தான் ஒரு 4 காசு 60 நாளைக்கு இருக்கும். ஒரு 60 நாளைக்கு இருக்கும் ஒரு 4 காசு பார்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் கரும்பு போட்டாலோ மஞ்சள் போட்டாலோ மரவள்ளி கிழங்கு சாகுபடி பண்ணாலோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகி போயிருங்க, கைக்கு பணமாக இருக்குது. அதே மாதிரி நெல் நட்டாலோ எள்ளு போட்டாலோ நிலக்கடலை சாகுபடி பண்ணாலோ கிட்டத்தட்ட 4 மாதம் ஆகி போயிருங்க, கைக்கு பணமாக இருக்குது. சின்ன சின்ன செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கொடுத்தது வந்து தென்னை மரம் தானுங்க. 60 நாளைக்கு ஒருக்கா 60 நாளைக்கு ஒரு தோட்டத்தை பொறுத்து இருக்குதுங்க. 65-70 நாள் ஒரு சிலவர் வெட்டுவாங்க, 55 நாள் வெட்டுவாங்க. சுமார் ஒரு 60 நாளைக்கு ஒருக்கா தேங்காய் வந்து போட்டாங்கன்னா கை செலவுக்கு ஆகிட்டு இருந்ததுங்க. இப்போ திடீர்னு இந்த விலை வீழ்ச்சி வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்குதுனாங்க. இன்னைக்கு ஒரு விசிட் பார்க்கலாங்க. அதாவது தேங்காய் இந்த சீசனுக்கு போன சீசனுக்கு இந்த சீசனுக்கு தேங்காய் அதிகமாக உழுதா குறைவாக உழுதான்னு பார்க்கலாம் வாங்க. சித்தி தொண்டுபடியிலே ஓடுறாங்க, மேக ஓடுறாங்களா? பாட்டு வந்துடுறோம். காய் ஒரு மாறியே உழுதுன்னு அந்த வெட்டு சுமாராக தவிர வெட்டுக்கு இந்த வெட்டு எப்படி இருக்குது? கொஞ்சம் ஒரு மாதிரி அடுத்த வீட்டுல சீசன் ஆரம்பிச்சிரு. காய் இருக்குதுங்களா ஒரு மாதிரியா? மேலே அடுத்த வெட்டு கொஞ்சம் மாறியே விழுவுங்க. சரி. பார்த்து போங்க. எத்தனை நாள் வந்தீங்க? இல்லை பரவாயில்ல. வளர்த்துக்காரர் நீங்க இந்த மாதிரி எத்தனை அடி இருக்குங்க சுமார்? இந்த மரங்க 45 அடி 50 அடி வரும். 45 அடி வருங்க. காய் மாதிரியா இருக்குதுங்களா? மாதிரியா இருக்குங்க. சரி. சுமார் ஒரு நாளைக்கு எத்தனை மரம் போடுவீங்க இந்த மாதிரி? 35 40 வரைக்கும் போடலாங்க. 40 வரைக்கும் போடலாங்க. குளிர்காலமாக இருந்தா. வெய்ய காலமாக இருந்தா இன்னும் குறையும். 30 மரம் வெயிலுக்கு. சரி. அடுத்த வாழை வரும்போது நல்லா இருக்கு. இப்போ மேல இருக்கிற நல்லா இருக்குங்க. மேல அடிக்காய் அப்படி போயிடுச்சுங்க. ஆமாங்க. சரி வாங்க போட்டு வாங்க. கருப்பணம்பட்டி நம்ம ஊருங்க. கருப்பணம்பட்டி அதே இருக்குதுங்க. பிபி பாலசுன்னு ஊர். எங்கீங்க? வெள்ளம்பட்டிக்கு மேற்கான வெள்ளங்கட்டி திண்டுக்கல் மாவட்டம். ரைட். எத்தனை வருஷமா தேங்காய் போட்டுட்டு இருக்கிறீங்க? ஒரு 8 வருஷமா இங்கே போட்டுக்கிட்டு. இல்லை மொத்தமாக சின்ன வயசுதான் போடுறீங்க? நான் ஒரு 20லேருந்து 17லேருந்து போட்டுக்கிட்டு தேங்காய் போட்டுட்டு இருக்கிறீங்க. முழு நேர தொழிலே இதுதான். ரைட். ஓகே. சும்மா நீங்கள் முதல்ல மரம் ஏறும்போது ஒரு மரத்துக்கு எவ்வளோ வாங்கினீங்க, இப்போ எவ்வளோ வாங்குறீங்க? 4 ரூபா வாங்கினோம். 4 ரூபா சிறை எடுக்கிறதுக்கு. ரைட். இன்னைக்கு 30 ரூபாய் வாங்குறேன். 40 ரூபாய் வாங்குறேன். சரி ரைட். ஓகே. தினம் எத்தனை மரம் போடுவீங்க? 30 மரம் 35 மரம் 40 மரத்துக்குள்ளே போடுவோம். அது மழை காலமாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்தி போடலாம், வெய்ய காலமாக இருந்தால் கொஞ்சம் நேரமே போயிடுவீங்க. சரி வாங்க ஏறலாம் வாங்க. மரம் ஏறுவோம் வாங்க. அடுத்து ஒரு மரம் உளுந்துருச்சா இருக்குது போங்க. அது இது வண்டு உளுந்துங்க. வண்டு
சரி கேப் வந்துங்க. எந்த கொஞ்சம் தேங்காய் ஓடுறாங்க மேலே விழுந்துடும். குளம் போங்க. போகிறேன். அதில் ஏழனி போடலாங்களா? அதான் அதுக்கு மரக்கா சின்ன மரம் இருக்குது. நீ இதில் ஏறிட்டு வாங்க. இதில் இந்த மரத்தில் ஏறுங்க. ரைட். இதில் ஒரு மாதிரியாக தான் இருக்குதுங்க. காய் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. 60 அடி வரும். அப்படி ஆமாம் வருங்க. அவங்க தான் திண்டுக்கல்காரருக்கு தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோ. இல்லைன்னா இதில் பாருங்கண்ணா, இதில் பாருங்க இருக்குதா? நம்ம இதை உப்பு கறிக்குமா? பரவாயில்ல, கெட்டியாக இருந்தால் பரவாயில்ல. கெட்டியாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. கெட்டியா இருக்காது போடுங்க. இது அதிலே போடு. அருமையாக போச்சு. சரி கொடுத்துருங்க. சீவுங்க அப்படி. வெட்டுங்க. கத்தி என்ன ரேட்டு வருங்க? இது 1600 ரூபாய்ங்க. சரி வெட்டிங்க ஓப்பன் பண்ணி பண்ணிடுங்க. அப்படி அதில் போய்க்கலாம். இதில் எங்கே போய் பாருங்க. வர முடியாது. வந்து எல்லையும் வாங்கிப்பா. அப்பா காத்தால குழு குழுன்னு ஐஸ் மாரம் அருமையா இருக்கு. இந்த மாதிரி சாப்பிடுறது நல்லா எல்லாமே. இந்த மாதிரி சாப்பிடுறது காலை நேரம் அருமையா இருக்குது. நல்லா திண்டுக்கல்காரரு ஊரை பேமஸ் ஆகட்டுங்க. நாங்கள் இப்போ டீ தான் சாப்பிடுங்க. டீ சாப்பிட்டு அப்புறம் கடைசியாக எவ்வளோ நேரம் கடைசியில் குடிப்பேன். அப்படி வெட்டி தெலுங்கு நடிச்சு இப்போ அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குது. படம் நடிக்கிறக்கா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்ல பதம், கரெக்டான பதம். ஆளுக்காக போய் செய்தி வழி சொல்லி எப்படி லைவ் அப்போவே வெட்டி அப்போவே குடிச்சாச்சு. இந்த பனிக்குங்க செமையாக இருக்கும். நறுசெடு சாப்பிடு. இப்போ தேங்காய் உரலாம் எடுத்துக்கிட்டு இளநீ குடிச்சிட்டு வந்துட்டோம். எங்களுக்கு வடை டீ வேண்டாம். இயற்கையாக ஒன்று கிடைக்கும் போது நாங்கள் அப்படியே குழு பனிக்கு எது காத்தால தேவாமிரதமாக இருந்தது. போட்டு அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரது. ஏங்கண்ணா நேரு கொண்டு கொட்டிடுறீங்களா? நீங்கள் டிராக்டர் உள்ளே வராதில்லைங்க, தலையில் தான் கொண்டு போகணும். இதே இப்போ எடுக்கிறதுக்கு மேலே அங்கே போய் எடுத்துகிட்டு வரீங்களா? சரி போங்க, எடுத்துகிட்டு வாங்க. ஏங்கண்ணா பொறிக்கு போகிறத எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. பொறிக்க யார் ஓட்டோம்? நாம தான் போய் பொறிக்கிறோம். காய் தான் கொஞ்சம் இதாகி போச்சுன்னா அடுத்த காய் நல்லா இருக்குதாம்மா. நல்ல ஓரளவுக்கு கேட்டுமே மரத்தில் காய் இருக்குதாமாங்கண்ணா. காய் அடுத்த காய் வந்து நிறைய இருக்குதாமாங்கண்ணா. கொலை நிறைய பிடிச்சிக்குதாம்மா சொன்னாங்க. இப்போ போன வீட்டுக்கு அண்ணா போன வீட்டு என்ன ரேட்டுன்னு போட்டீங்க? 29. நான் 28 நினச்சேன். 29ங்களா? பரவாயில்ல. இன்னைக்கு என்ன ரேட்டுன்னு இல்லையாங்கண்ணா? 20 போங்க. அப்புறம் 9 ரூபா ஒரு காய்க்கு போனால் என்ன வருதுங்கண்ணா? டீ வேணாம்.
அண்ணா எத்தனை மரத்தில் காய் போட்டிங்கண்ணா? 60. 60 மரம். சுமார் எத்தனை காய் விழுந்துருக்குண்ணா? ஒரு 1500 1300 காய் விழுந்துருக்கு. இப்போது இதுக்கு முன்னாடி இப்போ லாஸ்ட்டாக போட்டு எத்தனை நாள் ஆச்சு போட்டு? 65 நாள் ஆச்சு. 65 நாள். 65 நாளைக்கு முன்னாடி எத்தனை காய் விழுந்ததுங்கண்ணா? அப்போ ஒரு 1000 காய் விழுந்து. 60 மரத்துக்கு 1000 காய். இப்போ ஒரு 200. இப்போ எவ்வளோ விழுந்துருக்குதுங்க? 55 மரம். அன்னைக்கு 55 மரமா? இன்னைக்கு எவ்வளோ விழுந்துருக்குதுங்க? இன்னைக்கு ஒரு 1200 1300 காய் வரும். சரிங்க. நமக்கு தேங்காய் போடுறதுக்கு மட்டும் எவ்வளோ வந்ததுங்கண்ணா கூலி? போகிறதுக்கு மட்டும் 2400. எடுத்து கொண்டாந்து இங்கே கடுத்தால சேர்த்துறதுக்கு டிராக்டர் இல்லாமல் 3100. 3100. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு காய் தேங்காய் என்ன ரேட்டுக்கு விற்றீங்க? 29. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேங்காயோட விலை 29. இன்றைக்கி டிசம்பர் 12ஆம் தேதி 2025. இன்றைக்கி ஒரு தேங்காயோட விலை என்ன ரேட்டுக்கு போட்டிருக்கிறீங்க இன்றைக்கி காட்டுக்கு? 20. சொல்லுங்கள் காயோட விலை. இப்போ என்ன ஒரு காய் என்ன ரேட்டுன்னு போட்டுருக்கிறீங்கன்னா? 20 ரூபா. 20 ரூபா. டிசம்பர் 12 2025 20 ரூபா ஒரு காய். கழிக்காத எடுத்துக்கிறது ஏங்கண்ணா? கழிக்காத எடுத்துக்கிறது. ரைட், ஓகே. ஒரு 1200 காய் ஆச்சு. சரிங்கண்ணா, போட்டுருங்க. காய் கிலோ போட்டுருங்க.